ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்தவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நமக்கு பெரிய தயவு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்களாம். எதை கேட்ட பொழுது? சாஸ்திரிகள் வந்து கேட்கிறார்கள், கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்ட அந்த கேள்விக்கே ஏரோது ராஜாவும் எருசலேமுடைய நகரத்தாரும் கலங்கினார்களாம். இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறது என்னென்றால், இயேசுவானவர் உன் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி, உன் இல்லத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி உனக்கு விரோதமாக இருக்கிற சத்ரு ஏரோது ராஜாக்கள், நேபுகாத்நேச்சார்கள், தரியூர் ராஜாக்கள், என் அன்பு தேவப்பிள்ளையே அமலேக்கியர்கள், என் அன்பு தேவப்பிள்ளையே கோராகின் புத்திரர்கள், எல்லா விதமான சத்துருக்கள் நிரப்பப்பட்ட, சத்துருக்களால் பிடிக்கப்பட்ட, சத்துருக்களால் வஞ்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற உன் வீட்டாரே உன் சத்துரு என்று சொன்னது போல வேதவசனம் உண்மையானது. அப்படிப்பட்ட சத்துருக்கள் கலங்க வேண்டும்னா சிலர் கிறிஸ்துவினுடைய ஆடையை அணிந்திருப்பார்கள், ஆனால் கிறிஸ்துவாக இருக்க மாட்டார், கிறிஸ்துவுடையவர்களாக இருக்க மாட்டார்கள். கிறிஸ்துவனுடைய நாமத்தை தரித்திருப்பார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை வாழ மாட்டார்கள். அப்போ அவர்களை நான் என்ன சொல்லுவேன்னா, பிசாசுடைய மகன் என்று தான் சொல்லுவேன். சாத்தானுக்கு, சத்துருவுக்கு நீ பிள்ளையாக இருக்கிறாய் என்று தான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிசாசானவன் இன்றைக்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். எப்படி அழிக்கலாம், எப்படி? இந்த ஏரோது ராஜா கூட கலங்கினது மாத்திரமல்ல, கிறிஸ்துவை அழிக்கும்படியாக என் அன்பு தேவ பிள்ளை அவன் வகை தேடினான். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக கண்டுபிடிக்கிறது போல ஆட்களை அனுப்பினாலும், ஆனால் அந்த பிள்ளையை, இயேசுவானவரை கொலை செய்யும்படியாக அவன் வகை தேடினான். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, அதனால கிறிஸ்துவர்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள் அல்ல. அல்லேலூயா. எருசலேம் என் அன்பு தேவப்பிள்ளை, யூதா பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நாமம் தரிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல. இன்றைக்கு சபைக்குள்ளே வருகிறவர்கள் எல்லாம் கிறிஸ்துவர்கள் அல்ல. கிறிஸ்துவனுடைய பெயரை வைத்து கொண்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டு யாரை ஏமாற்றலாம், யாரை வஞ்சிக்கலாம், எப்படி சபையிலிருந்து ஏமாற்றலாம், எப்படி சபையினுடைய காரியத்தை ஏமாற்றி எடுக்கலாம், எப்படி சபை போதகரை ஏமாற்றலாம், எப்படி சபை விசுவாசிகளை ஏமாற்றலாம், எப்படி கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களை ஏமாற்றலாம். யார் ஏமாற்ற முடியும்? அந்த கூட்டாளிகள் தான் ஏமாற்ற முடியும். அன்னை வந்து ஏமாற்ற முடியாது, உஷாராயிடுவாங்க. அப்போ கூடவே இருந்து, உதாரணம் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீஷர்களை யூதாசை பாருங்க, கூடவே இருந்தான். அல்லேலூயா. ஒரு வேளை உன் மனசு கஷ்டப்படலாம், நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இரு. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் பிசாசு நடுங்க வேண்டும், நடுங்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நீ நடுங்காமல் எதிர்த்து நிற்கிறாய் என்று சொன்னால், என் அன்பு தேவ பிள்ளை, நீ பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய். பிசாசுடைய கிரிகளில் நீ அகப்பட்டிருக்கிறாய். நீ பிசாசாவே மாறிட்ட. கலங்கணுங்க, கலங்கணும். கிறிஸ்து என்று சொன்னால் கலக்கம் வரணும், பயம் வரணும். அப்போ நீ நடிக்கிற, தேட ஆட்களை அனுப்புகிற, ஏரோது ராஜா கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருக்கிறார், பெத்லகேமில் பிறந்திருக்கிறார், போய் பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிற. ஆனால் அதே விதத்தில் கொலை செய்யவும் பார்க்குற, கிறிஸ்துவானவரை கொலை செய்யவும் பார்க்குற. இன்றைக்கு அநேக பேர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்துவை அனுதினமும் அடித்து கொண்டிருக்கிறீங்க. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல போகிறார் என்று. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, உன் சத்துருக்களுக்கு கலக்கம் உண்டாக வேண்டுமானா இன்றைக்கு கிறிஸ்து உன் உள்ளத்தில் பிறந்திருக்க வேண்டும், உன் இல்லத்தில் பிறந்திருக்க வேண்டும்.
பிறந்திருக்கிறார், எங்கே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்ட சாஸ்திரிகள் கேட்ட பொழுதே ஒரு கலக்கம் உண்டானது என்று சொன்னார். கிறிஸ்துவ உள்ளத்தில் இல்லத்தில் இருந்தால் உன் பிசாசு உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவன் கலங்கணும், பயப்படணும், நடுங்கணும். அல்லேலூயா. நீ நடுங்கக்கூடாது, நீ நடுங்கக்கூடாது. பிசாசுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நீ இருப்பாய், ஆனால் பிசாசு உன்னை பார்த்து நடுங்குவான். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துக்குள்ளாகவே இருக்கிறேன் என்று சொல்லி பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு கிறிஸ்துவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என் அன்பு தேவ பிள்ளை ஒரு நாளில் நியாய தீர்ப்பிலை கொண்டு வருவார் என்பதை மறந்துவிடக்கூடாது. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு ஒரு நற்செய்தி என்ன? கிறிஸ்துவ உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு விரோதமாக நிற்கிறவன் கலங்குவான், நடுங்குவான், பயப்படுவான். இனி அவன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதி இருக்காது. அவன் ஒவ்வொரு நாளும் நடுங்கி பயந்து 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 நாளுக்கு நாள் இந்த பூமியில் இல்லாமல் போய்விடுவான். அது சீக்கிரமாய் நடக்கும். ஆகையால் கிறிஸ்துவே, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் இல்லத்தில் வாங்க, எனக்குள்ளாக இருங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக ரோமரின் புஸ்தகத்தில் 8:9 வசனத்தில் கிறிஸ்துவின் ஆவியை, பரிசுத்த ஆவியை இல்லாதவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஆவியானவர் உனக்குள்ளாக இருந்தா, கிறிஸ்து உனக்குள்ளாக இருந்தா, கிறிஸ்துவானவர் உனக்குள்ளாக இருந்தா ஆவியானவர் உனக்குள்ளாக கிரியை நடப்பிப்பார். அந்த ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவனுடையவன் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் எல்லாவற்றையும் என் அன்பு தேவ பிள்ளையே நமக்கு போதித்து நடத்துகிறவர். சரி, இதை டாபிக் எடுத்தால் நிறைய பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் நேரம் கிடையாது. அல்லேலூயா. ஆகையால் ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என் இல்லத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக வாழ்வோம், கிறிஸ்துவுடையவர்களாகவே வாழ்ந்து சாட்சியாக நிற்போம். நம்முடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் சாவுமணி அடிப்பார். ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஏரோது எருசலேமுடைய நகரத்தார் யாவரும் கலங்கினது போல இன்றைக்கு எங்கள் சத்துருக்கள் கலங்கட்டும், எங்கள் எதிராளிகள் கலங்கட்டும், பயம் உண்டாகட்டும். ஆண்டவரை எல்லா சத்துருடைய கிரிகளையும் கர்த்தர் நீர் அழிக்க வல்லமையுடையவர். ஆண்டவரை எங்களுக்கு விரோதமாக, எங்கள் ஆண்டவரை இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் விரோதமாக காணப்படுகிற எல்லா சத்துருடைய கிரிகளையும் கர்த்தர் அழித்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கரம் கூட இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இன்றைக்கு சத்துருக்களால் பிடிக்கப்பட்டிருக்கிற, சத்துருக்களால் அகப்பட்டிருக்கிற, சத்துருக்களுக்கு இடம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நடுங்குகிற பிள்ளைகளாய் மாறட்டும், மாறட்டும் ஐயா. யாரெல்லாம் கிறிஸ்துவுடையவர்கள் என்று சொல்லி பெயர் வைத்துக்கொண்டு இன்றைக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய பரிதபிக்கப்பட்ட நிலைமை மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த கரத்திலே ஒப்புக் கொடுக்கிற சுவாமி, இந்த கரம் கூட இருக்கட்டும். இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி தகப்பனே, இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. இது ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்கு, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். சத்துருக்கள் கலங்கி மடிந்து போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.